பாலு மகேந்திரா எனும் கேமரா கவிஞர். பாலு மகேந்திரா இந்திய பட உலகிற்கு காலத்தை வென்று நிற்கும் அருமையான பல படைப்புகளை அளித்த மாபெரும் படைப்பாளி இவர். தமிழ் பட உலகிற்கு நம் இதய அறைக்குள் என்றென்றும் வைத்து வழிபடக்கூடிய மிகச்சிறந்த பல திரைப்படங்களை அளித்த மாபெரும் கலைஞர் இவர். கவித்துவ தன்மை கொண்ட அருமையான ஒளிப்பதிவாளராகவும் மாறுபட்ட கதைகளை கொண்ட திரைப்படங்களை உருவாக்கிய இயக்குனராகவும் ஆழமான முத்திரையை பதித்தவர் இவர். படத்தின் காட்சி அமைப்பை பார்த்து அடுத்த நொடியிலேயே இது பாலு மகேந்திராவின் கைவண்ணத்தில் உருவான அற்புத படைப்பு என்று படம் பார்க்கும் மக்களின் மனங்களில் தோன்றக்கூடிய அளவிற்கு தன் அபாரமான திறமையை வெளிப்படுத்திய மகத்தான சிற்பி இவர். பாலு மகேந்திரா ஒளிப்பதிவு செய்து இயக்கிய அழியாத கோலங்கள் திரைப்படத்தை நம்மால் மறக்க முடியுமா? பாலு மகேந்திராவின் முழு திறமையையும் பறைசாற்றிய மூன்றாம் பிறை நம் நெஞ்சை விட்டு நீங்குமா? பாலு மகேந்திராவின் முத்திரை ஆழமாக பதிந்திருக்கும் யாத்ர மலையாள திரைப்படத்தை நம்மால் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியுமா? ஒரு கிரைம் கதையை கவித்துவ தன்மையுடன் எப்படி இயக்குவது என்பதற்கு சான்றாக இருந்த மூடுபனி திரைப்படத்தில் நம் மனதை பறிகொடுக்காமல் இருக்க முடியுமா? 3 பெண்களின் பிரச்சனைகளை உயிரோட்டத்துடன் வெளிப்படுத்திய மறுபடியும் படத்தை இயக்கிய பாலு மகேந்திராவை நம்மால் பாராட்டாமல் இருக்க முடியுமா? ஒரு வீடு கட்டுவதில் இருக்கும் பிரச்சனையை 100% உண்மை சம்பவங்களுடன் வீடு திரைப்படத்தின் மூலம் மக்களுக்கு கூறிய பாலு மகேந்திராவின் சமூக அக்கறையை கொண்டாடாமல் இருக்க முடியுமா? ஒளிப்பதிவின் மூலம் தன் தனித்துவ திறமையை வெளிப்படுத்திய, இயக்கத்தின் மூலம் தன் கவித்துவ ரசனையை வெளிப்படுத்திய பாலு மகேந்திரா உண்மையிலேயே ஒரு கேமரா கவிஞர்தான். எண்ணற்ற சாதனைகள் படைத்த அந்த சாதனை திலகத்தின் சரித்திர பக்கங்களை நாம் சற்று புரட்டி பார்ப்போமா? அந்த ஈடற்ற கலைஞரின் வியக்கத்தக்க திறமையில் நம்மையே நாம் இழப்போமா? வாருங்கள், பயணிப்போம். பாலு மகேந்திராவின் முழு பெயர் பாலநாதன் பெஞ்சமின் மகேந்திரன். பாலு மகேந்திரா பிறந்தது இலங்கையில். பிறந்த ஊர் பட்டிகாவுக்கு அருகில் அமிர்தகாளி என்ற கிராமம். அவரின் பிறந்த தேதி மே 19, 1939. அவர் ஆரம்பத்தில் கல்வி பயின்ற கல்வி கூடங்கள் பட்டிகலாவில் சென்ட்ரல் காலேஜும் செயின்ட் மைக்கேல்ஸ் காலேஜும். தன் பள்ளிக்கூட ஆசிரியரின் மூலம் இளம் வயதில் பாலு மகேந்திராவுக்கு கலைத்துறையின் மீது ஆர்வம் உண்டானது. அந்த காலகட்டத்தில் 1948 ஆண்டில் திரைக்கு வந்த பைசைக்கிள் தீவ்ஸ் திரைப்படத்தையும் 1925 ஆண்டில் திரைக்கு வந்த பேட்டில்ஷிப் பொட்டம்கின் திரைப்படத்தையும் அவர் பார்த்தார். அந்த திரைப்படங்களால் அவர் ஈர்க்கப்பட்டார். 6வது வகுப்பில் படிக்கும் காலத்தில் பள்ளிக்கூட மாணவர்கள் சுற்றுலா சென்றிருந்த போது சிறிதும் எதிர்பாராமல் தி பிரிட்ஜ் ஆன் தி ரிவர் குவாய் திரைப்படத்தின் படப்பிடிப்பை பார்க்கும் வாய்ப்பு பாலு மகேந்திராவிற்கு கிடைத்தது. அப்படத்தை இயக்கிய டேவிட் லீன் அவரின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டார். அக்கணமே பட உலகிற்குள் நுழைவது என்ற ஆர்வம் அவருக்கு உண்டாகிவிட்டது. இது நடைபெற்றது 1957 ஆண்டில். இளம் வயதிலிருந்தே பாலு மகேந்திராவிற்கு கலையின் மீதும் இலக்கியங்களின் மீதும் அளவற்ற ஈடுபாடு. பள்ளிக்கூட படிப்பிற்கு பிறகு அவர் லண்டன் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பிஎஸ்சி பட்டம் பெற்றார். மீண்டும் கொழும்புவிற்கு திரும்பி வந்து சர்வே இலாகாவில் குறுகிய காலம் பணியாற்றினார். அந்த சமயத்தில்
தேனருவி என்ற பெயரில் வெளியான இலக்கிய பத்திரிகைக்கு அவர் ஆசிரியராக இருந்தார். இலங்கை வானொலி நாடகங்களில் பாலு மகேந்திரா தொழில்முறை நடிகராக நடித்தார். அப்போது சிங்கள நாடக குழுக்களின் அறிமுகம் அவருக்கு கிடைத்தது. 1966 ஆண்டில் இந்தியாவிற்கு வந்த பாலு மகேந்திரா புனே திரைப்படக் கல்லூரியில் ஒளிப்பதிவு பிரிவு மாணவராக சேர்ந்தார். அப்போது உலக திரைப்படங்களின் அறிமுகம் அவருக்கு கிடைத்தது. அவற்றை ஆர்வத்துடன் பார்த்தார் பாலு மகேந்திரா. பிராங்காய்ஸ் ட்ரூபோ, கோடார்ட் ஆகிய உலக புகழ்பெற்ற இயக்குநர்களின் திரைப்படங்களில் தன் மனதை பறிகொடுத்தார் பாலு மகேந்திரா. பிரெஞ்சு மொழியின் புதிய அலை திரைப்படங்களால் அவர் காந்தமென கவரப்பட்டார். ஒளிப்பதிவு பயிற்சி நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இயக்கம் பற்றிய வகுப்பிற்கு செல்வார். இயக்கம் பற்றிய விஷயங்களையும் அவர் தெரிந்து கொண்டார். 1969 வருடத்தில் பாலு மகேந்திரா ஒளிப்பதிவில் பட்டம் பெற்று வெளியே வந்தார். அவர் தங்கப் பதக்கத்தை தன் திறமையின் மூலம் அங்கு பெற்றார். இலங்கையில் தயாரான தமிழ் திரைப்படங்களில் பணியாற்ற அவர் முயற்சித்தார். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. 1971 ஆண்டில் நெல்லு என்ற மலையாள திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு செய்யும் வாய்ப்பு பாலு மகேந்திராவிற்கு கிடைத்தது. A View from the Fort என்ற அவரின் டிப்ளமோ திரைப்படத்தை பார்த்த இயக்குனர் ராமு கரியட் அந்த வாய்ப்பை அவருக்கு தந்தார். ஆனால் அந்த படம் 3 வருடங்களுக்கு பிறகே திரைக்கு வந்தது. ராமு கரியட் பாலு மகேந்திராவை தான் இயக்கிய மாயா என்ற திரைப்படத்திற்கும் ஒளிப்பதிவாளராக அமர்த்தினார். அப்படம் 1972 திரைக்கு வந்தது. எனினும் பாலு மகேந்திரா ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய பணி முடக்குதான் அவர் ஒளிப்பதிவில் திரைக்கு வந்த முதல் திரைப்படம். அப்படத்தின் இயக்குனர் P.N. மேனன். 1973 ஆண்டில் திரைக்கு வந்த சாஸ்திரம் ஜெயிச்சு மனுஷன் தோற்று கலியுகம், 1974 ஆண்டில் திரைக்கு வந்த சட்டக்காரி ஆகிய மலையாள திரைப்படங்களில் பாலு மகேந்திரா ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார். 1974 ஆண்டில் நெல்லு படத்திற்காக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான கேரள அரசின் விருதை பெற்றார் பாலு மகேந்திரா. 1975 ஆண்டில் திரைக்கு வந்த பிரயாணம், சுவண்ண சந்தியகள் ஆகிய திரைப்படங்களுக்காக 2வது முறையாக கேரள அரசாங்கத்தின் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதை பெற்றார் பாலு மகேந்திரா. 1971 வருடத்திலிருந்து 1976 வருடம் வரை சுமார் 20 திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார் பாலு மகேந்திரா. அவற்றில் பெரும்பாலானவை மலையாள திரைப்படங்கள். 1977 ஆண்டில் கோகிலா என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் இயக்குனர் அங்கியை அணிந்தார் பாலு மகேந்திரா. அப்படம் வர்த்தக ரீதியாக வெற்றி பெற்றது. கோகிலா திரைப்படம் சென்னையில் 150 நாட்கள் ஓடியது. சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தேசிய விருதை அப்படத்தின் மூலம் பெற்றார் பாலு. சிறந்த திரைக்கதைக்கான கர்நாடக அரசின் விருதையும் அவர் பெற்றார். 1978 ஆண்டு வரை பாலு மகேந்திரா ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு கூட ஒளிப்பதிவு செய்யவில்லை. 1978 ஆண்டில் முதல் முறையாக முள்ளும் மலரும் படத்தின் மூலம் ஒளிப்பதிவாளராக தமிழ் பட உலகிற்குள் தன் காலடியை பதித்தார் பாலு மகேந்திரா. அப்படத்தின் இயக்குனர் மகேந்திரன். ரஜினிகாந்த் நடித்த அப்படத்திற்கு பாலு மகேந்திராவின் பெயரை மகேந்திரனிடம் சிபாரிசு செய்தவர் கமல்ஹாசன். 1979 ஆண்டில் பாலு மகேந்திரா ஒளிப்பதிவு செய்து இயக்கிய படம்
அழியாத கோலங்கள். 3 சிறுவர்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட அப்படத்தில் பிரதாப் போத்தன், ஷோபா ஆகியோரும் நடித்தனர். சென்னையில் அது 200 நாட்கள் ஓடியது. அதே வருடத்தில் தெலுங்கில் கே. விஸ்வநாத் இயக்கி ஒட்டுமொத்த இந்தியாவே பேசிய சங்கராபரணம் படத்திற்கு ஒளிப்பதிவு செய்தார் பாலு மகேந்திரா. 1980 ஆண்டில் மூடுபனி படத்தை இயக்கினார் பாலு. அப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்தார். அதிலிருந்து பாலு மகேந்திரா இயக்கிய இறுதி திரைப்படம் வரை இசையமைத்தவர் இளையராஜா மட்டுமே. 1982 ஆண்டில் பாலு மகேந்திரா இயக்கிய மாபெரும் வெற்றி படம் 3ஆம் பிறை. அப்படத்திற்காக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தேசிய விருது பாலு மகேந்திராவிற்கு கிடைத்தது. அதே வருடத்தில் பாலு மகேந்திரா இயக்கிய மலையாள திரைப்படம் ஓலங்கள். அப்படத்திற்காகவும் 3ஆம் பிறைக்காகவும் சிறந்த இயக்குனருக்கான 2 விருதுகளை பிலிம்பேர் பத்திரிகை பாலுவிற்கு வழங்கியது. தமிழில் வெற்றி பெற்ற 3ஆம் பிறை திரைப்படத்தை ஹிந்தியில் இயக்கினார் பாலு மகேந்திரா. படத்தின் பெயர் சத்மா. அப்படத்தின் மூலம் ஹிந்தி பட உலகிற்கு அவர் அறிமுகமானார். இது நடந்தது 1983 ஆண்டில். அதே வருடத்தில் பல்லவி அனுபல்லவி என்ற கன்னட திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார் பாலு மகேந்திரா. அப்படத்தின் மூலம் இயக்குனர் அங்கியை முதல் தடவையாக அணிந்தவர் மணிரத்னம். ஊமக்குயில் பாலு மகேந்திரா இயக்கிய 2வது மலையாள திரைப்படம். வர்த்தக ரீதியாக படம் வெற்றி பெறவில்லை. 1984 ஆண்டில் பாலு மகேந்திரா இயக்கிய திரைப்படம் நீங்கள் கேட்டவை. 1985 ஆண்டில் பாலு இயக்கிய திரைப்படம் உன் கண்ணில் நீர் வழிந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கதாநாயகன். எனினும் படம் ஓடவில்லை. அதே வருடத்தில் பாலு மகேந்திரா இயக்கி மலையாளத்தில் பெரிய வெற்றியை பெற்ற படம் யாத்ரை. மம்முட்டி கதாநாயகன், ஷோபனா கதாநாயகி. 1987 வருடத்தில் பாலு மகேந்திரா இயக்கிய படம் ரெட்டைவால் குருவி. மிக்கி அண்ட் மௌடே என்ற ஹாலிவுட் திரைப்படமே அதற்கு அடிப்படை. 1993 ஆண்டில் பாலு மகேந்திரா இயக்கிய திரைப்படம் மறுபடியும். ஹிந்தியில் மகேஷ் பட் இயக்கத்தில் வெளியான அர்த் படத்தின் தமிழ் வடிவமது. ரேவதி, ரோஹிணி கதாநாயகிகளாக நடித்தார்கள். 1988 வருடத்தில் பாலு மகேந்திரா இயக்கிய மிகவும் இயல்புத்தன்மை கொண்ட படம் வீடு. வீடு 2 தேசிய விருதுகளை பெற்றது. 1989 வருடத்தில் பாலு மகேந்திரா தூர்தர்ஷனுக்காக இயக்கிய அருமையான படம் சந்தியா ராகம். சிறந்த நடிப்பிற்காக சொக்கலிங்க பாகவதர் பேசப்பட்டார். சந்தியா ராகம் படத்திற்கு மத்திய அரசாங்கத்தின் விருது கிடைத்தது. வீடு, சந்தியா ராகம் இந்த 2 திரைப்படங்களையும் தான் இயக்கிய திரைப்படங்களிலேயே சிறந்த திரைப்படங்கள் என்று குறிப்பிட்டார் பாலு மகேந்திரா. 1992 ஆண்டில்
பாலு மகேந்திரா இயக்கிய திரைப்படம் வண்ண வண்ண பூக்கள். அப்படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ். தானு. சிறந்த மாநில திரைப்படத்திற்கான மத்திய அரசின் விருதினை அப்படம் பெற்றது. பிரேயிங் வித் ஆங்கர் என்ற பெயரில் தான் இயக்கிய ஹாலிவுட் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளராக பாலு மகேந்திராவை ஒப்பந்தம் செய்ய முயற்சித்தார் இயக்குனர் மனோஜ் நைட் ஷியாமளன். ஆனால் பாலு மகேந்திரா என்ன காரணத்தாலோ மறுத்துவிட்டார். 1995 ஆண்டில் பாலு மகேந்திரா இயக்கிய முழுநீள நகைச்சுவை படம் சதி லீலாவதி. அந்த மிகப்பெரிய வெற்றி படத்தை தயாரித்தவர் கமல்ஹாசன். தான் இயக்கிய கன்னட கோகிலாவை அவுர் ஏக் பிரேம் கஹானி என்ற பெயரில் ஹிந்தியில் இயக்கினார் பாலு மகேந்திரா. இது நடைபெற்றது 1996. 1982 ஆண்டில் பாலு மகேந்திரா இயக்கிய தெலுங்கு திரைப்படம் நிரீக்ஷணா. கதாநாயகன் பானுச்சந்தர், கதாநாயகி அர்ச்சனா. மலையாள யாத்ர திரைப்படத்தின் தெலுங்கு வடிவமே அது. 1997 ஆண்டில் பாலு மகேந்திரா இயக்கிய திரைப்படம் ராமன் அப்துல்லா. கதை நேரம் என்ற பெயரில் பாலு மகேந்திரா சன் தொலைக்காட்சிக்காக பல சிறு கதைகளை இயக்கினார். இது நடந்தது 2000. அவற்றில் பெரும்பாலான கதைகளை எழுதியவர் சுஜாதா. 2003 ஆண்டில் பாலு மகேந்திரா இயக்கிய திரைப்படம் ஜூலி கணபதி. திகில் பாணியில் எடுக்கப்பட்ட அப்படத்திற்கு அடிப்படை ஸ்டீஃபன் கிங் எழுதிய மிசரி என்ற புதினம். எனினும் அப்படம் வெற்றி பெறவில்லை. படங்களை இயக்கும் போதே பல படங்களுக்கு ஒளிப்பதிவாளராகவும் பாலு மகேந்திரா பணியாற்றியிருக்கிறார். அவற்றில் குறிப்பிடத்தக்கவை மலையாளத்தில் வந்த பொன்னி, உள்கடல், சுக்கு. தமிழில் வந்த உறங்காத நினைவுகள், எச்சில் இரவுகள். 2005 பாலு மகேந்திரா இயக்கிய திரைப்படம் அது ஒரு கனா காலம். படத்தின் நாயகன் தனுஷ், நாயகி பிரியா மணி. 2007 பாலு மகேந்திரா சினிமா பட்டறை என்ற பெயரில் ஒரு திரைப்பட பயிற்சி பள்ளியை சொந்தத்தில் ஆரம்பித்தார். அங்கு ஒளிப்பதிவு, இயக்கம், நடிப்பு ஆகிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. 2013 பாலு மகேந்திரா இயக்கிய திரைப்படம் தலைமுறைகள். படத்தின் தயாரிப்பாளர் சசிகுமார். பாலு மகேந்திரா அதில் முதல் தடவையாக நடித்தார். சிறந்த திரைப்படத்திற்கான நர்கீஸ் தத் விருது அதற்கு கிடைத்தது. பாலு மகேந்திராவின் மானசீக குருமார்கள் சத்யஜித் ரேயும் விக்டோரியா டி சிகாவும். பாலு மகேந்திராவை மிகவும் கவர்ந்த படம் சத்யஜித் ரே இயக்கிய பதேர் பாஞ்சாலி. பாலு மகேந்திராவின் ஒளிப்பதிவு திறமையால் கவரப்பட்ட சத்யஜித் ரேயின் ஒளிப்பதிவாளரான சுப்ரதா மிஸ்ரா தன் அன்பு பரிசாக பாலுவிற்கு ஒரு வியூ ஃபைண்டரை அளித்தார். புனே திரைப்பட கல்லூரிக்கு தன் திறமையால் பெருமை சேர்த்தவர் பாலு மகேந்திரா என்று கூறியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் மது அம்பாட். பாலு மகேந்திராவின் மகன் ஷங்கி மகேந்திரா ஒளிப்பதிவாளராக இருக்கிறார். பாலு மகேந்திராவின் மனைவியின் பெயர் அகிலேஸ்வரி.
நடிகை ஷோபாவும் நடிகை மௌனிகாவும் கூட தன் மனைவிகள்தான் என்று கூறியிருக்கிறார் பாலு மகேந்திரா. பாலு மகேந்திரா யாரும் எதிர்பாராத வகையில் மாரடைப்பு காரணமாக 2014 வருடம் பிப்ரவரி 13 நாள் மரணத்தை தழுவினார். அவரின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒட்டுமொத்த பட உலகமே கதறி அழுதது. போரூர் இடுகாட்டில் அவர் தகனம் செய்யப்பட்டார். பாரதி ராஜா, மகேந்திரன் ஆகியோரை தொடர்ந்து தமிழ் பட உலகில் தரமான படங்களை இயக்கிய ஒரு சாதனையாளராக பாலு மகேந்திரா இருந்தார். பாலு மகேந்திராவின் உதவியாளர்கள் பாலா, அமீர், வெற்றிமாறன், ராம், சீனு ராமசாமி. பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் கூட பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர்தான். எவ்வளவு பெரிய பெருமை இது! 31 வருடங்களில் 23 திரைப்படங்களை 5 மொழிகளில் இயக்கியிருக்கிறார் பாலு மகேந்திரா. அவற்றில் 21 படங்களுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. கவித்துவ தன்மை கொண்ட திரைப்பட ஒளிப்பதிவாளர், இலக்கிய தன்மை கொண்ட திரைப்படங்களின் இயக்குனர் பாலு மகேந்திரா இன்று நம்மிடையே இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் தான் இயக்கிய காவியங்களின் மூலம் அவர் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார். வாழ்க கேமரா கவிஞர் பாலு மகேந்திரா!